இந்த மாதிரி எடிட் பண்ணாங்க பிக்சல் லேப் இந்த ஆப் வந்து நம்மளுக்கு தேவை. இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்ட உடனே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஆப்போடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே வந்து யூஸ் பண்ணலாம் அந்த ஐக்கான்லாம். அதில் கொடுத்துக்கிறாங்க கலர் எல்லாம் கொடுக்குறாங்க. கடைசி நம்மள வந்து கலரில் போயிட்டு நம்ம பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணோம். இப்போ வந்து பிளாக் கலர் ஆயிடுச்சு பேக்ரவுண்ட் வந்து. அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து ஃபாண்ட்ஸுக்கு வாங்க. உங்களுடைய நேம் ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் நேமோடைய ஃபஸ்ட் லெட்டர் நம்ம டைப் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எடிட்னுங்கிறதுல கொடுங்க. எடிட்டில் வந்து நியூ டெக்ஸ்ட்னு உங்களுக்கு வந்துருக்கும். அதை ஃபுல்லாக இரேஸ் பண்ணிவிட்டு உங்கள் நேமோடைய ஃபஸ்ட் லெட்டர் கொடுங்க. கேபிட்டலில் கொடுங்க. கேபிட்டலில் கொடுத்து டன் கொடுத்துருங்க. உங்கள் நேம் இங்கே வந்துட்டுருக்கும். இப்போ நீங்கள் இந்த இந்த உங்களுடைய நேம் இங்கே வந்து இது பண்ணதில் டிஸ்பிளே பண்ணது அந்த ஏரியாவில் எப்பயும் டச் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இது வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற ஆப் வந்து நம்ம இங்கே ஃபோனில் யூஸ் பண்ணால் வந்து ஃபாண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சைஸ் மாற்றணும்னு நினச்சா மாற்ற முடியாது, நகர்த்தவும் முடியாது டக்குன்னு. அதுக்கு அடுத்தது நீங்கள் சைஸ் மாற்றினா கூட உங்கள் சைஸ் வந்து இப்படி வச்சுங்க. கொடுத்துட்டு வந்து அதுக்கடுத்து கலர் கொடுக்க போகிறோம். கலர் வந்து ரெட் கலர் கொடுத்துங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ஃபாண்ட்ஸ் மாற்ற போகிறாங்க. ஃபாண்ட் வந்து எது நல்லா இருக்குன்னா இந்த எடிட்டுக்கு கீழே வந்து கேப்சர் இட் இருக்கு பார்த்தீங்களா, 1 அது கொடுத்துக்குங்க. கொடுத்துட்ட உடனே உங்கள் ஏ வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம 3D டெக்ஸ்ட்டுன்னு பார்த்துங்க, அதை எனேபிள் பண்ணிங்க. அதை எனேபிள் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு வந்து டெப்த்து அதெல்லாம் காமிக்கும். டெப்த்தெலாம் கொடுக்காதீங்க. இந்த லைட் உங்களுக்கு எந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ போல்டு கலரில் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஷேடோஸும் கொடுத்துக்கலாம். இது கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை கொடுத்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டோடனே இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஏ மட்டும் சேவ் பண்ணி வச்சுங்க உங்கள் ப்ராஜெக்டில் சேவ் பண்ணாங்க சார். சரி, சேவ் த ஆஸ் இமேஜ்னு இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. என்னோட நேமோடைய செகண்ட் லெட்டர் வந்து ஆர், ஸ்டார்டிங் வந்து ஆர். அதனால நான் திருப்பினா வந்து இதை வந்து டெலீட் கொடுத்துட்டு திரும்ப நான் வந்து டெக்ஸ்ட்டில் போய்ட்டு ஆர்னு இப்போ டைப் பண்ணுறேன். கேபிட்டல் ஆர் டைப் பண்ணுறேன். அசோக் ராஜ்னா அசோக் வேறு தனி, ராஜ் வேறு தனியாக வரும். அதனால் கேபிட்டல் லெட்டர் ஆர் கொடுத்துக்குங்க. ஆர் கொடுத்துட்டு டன் கொடுத்துக்குங்க. நம்ம ஏக்கிற ஃபாண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுமோ அதே தான் இது சேம் தான் இதுக்கும் பண்ண போகிறோம். நம்ம சைஸ் மாற்றிக்குவோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு சைஸ் மாற்றிக்கலாம். சைஸ் மாற்றிட்டு உங்களுடைய கலரில் வந்து ரெட் கலர் சூஸ் பண்ண நம்ம ரெட் கலர் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து ஃபாண்ட் வந்து நம்ம கேப்சர் ஐடி தான் வந்து யூஸ் பண்ணோம். அதே கேப்சர் ஐடி தான் கொடுக்கணும். இப்பயும் கேப்சர் ஐடி கொடுத்துட்டு இப்போ வந்துச்சு. இப்போ நம்ம 3D டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு அதை எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைட்னிங் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. இப்போ இதையும் சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் ஆஸ் இமேஜுங்க, அந்த இடத்துல கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. வந்து இப்போ என்னுடைய நேமில் இருக்க மீதி லெட்டர் மட்டும் நான் டைப் பண்ண போகிறேன். இப்போ நம்ம அடுத்த நேம் அப்போ நம்ம ஆர் டைப் பண்ணியிருக்கலாம். அதுக்கடுத்து ஆர் வரும். அதுக்கு மட்டும் ஒரு 3 blank ஸ்பேஸ் கொடுத்துங்க. 3 கொடுத்துருங்க. 3 கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஏஜே கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அப்படியே கொடுத்துட்டே வந்தீங்கன்னா வந்து அது கூடயே வந்துடும் நம்ம எடிட் பண்ணும் போதில். டன்னு கொடுத்து திருப்பணும். கேபிட்டல் ஏஜே கொடுத்துட்டு இதை வந்து நம்ம சென்டர் பண்ணணும். இது கொஞ்சம் சென்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து சைஸ் பார்த்துக்கலாம். சைஸ் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வச்சுங்க. சைஸ் வச்சுட்டு அதையும் நேரம் ஆக்கிங்க. அதுக்கடுத்தது வந்து நம்ம ஃபாண்ட் பார்த்தோம். ஃபாண்ட்டில் போய் மாற்றிக்கலாம். கேப்சர் ரேட் அதே மாதிரி கேப்சர் ரேட்டாக வச்சுக்கோங்க. கேப்சர் ரேட் வந்துச்சா உங்களுக்கு? நீங்கள் கேப்சர் ரேட்டு கொடுத்த உடனே எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏ வந்து ஸ்மால் லெட்டர் டைப் பண்ணேன். இப்போ
இப்போ பாருங்கள் அது கேபிட்டல் லெட்டராக மாறிடுச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் கொடுத்தாலும் தப்பு இல்லை, அந்த மாதிரி வந்துடும் அதில். இப்போ நான் பார்க்கவே இல்லை, அந்த இடத்துல வந்து ஒரு டாட் வந்துருக்கேன், டாட் மட்டும் நான் இது பண்ணி இரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த டாட் வரும். இந்த மாதிரி இடத்துல வந்த அப்புறமா அந்த டாட் எடுத்துருங்க. இப்போ நம்ம கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அதே ரெட் கலர் கொடுத்துருங்க. சார் இது வந்து ரெட் கலர் கொடுக்காதீங்க, இது வந்து ஒயிட் கலர் கொடுத்துருங்க. ஒயிட் கலர் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நீங்கள் 3D டெக்ஸ்ட்டில் போய்ட்டு எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கலாம். 3D டெக்ஸ்ட் இதுக்கு வந்து வேணாம்னு நினைக்கிறேன், வேணாம் கொடுக்காதீங்க. அப்படியே ஒன்றும் கிடையாது, சேவ் பண்ணிவிட்டுங்க. சேவ் பண்ணிட்டோடனே இந்த ஆப்போடைய யூஸ் வந்து இப்போ முடிஞ்சிடுச்சு. செகண்ட் நம்மளுக்கு தேவையான ஆப் வந்து கைன் மாஸ்டர். இதுவும் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும், ஆனால் அதை எடுத்து டவுன்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் வந்து இதில் வந்து ஸ்க்ரீனுங்கிற ஒரு மோட் நம்ம யூஸ் பண்ண தான் வேணும். ஆனால் அது வந்து ப்ரோ மோடில் தான் இருக்கும், நார்மலில். ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணனா நான் ஒரு கிராக் விஷன் ஆப் சொல்கிறேன், அது கைன் மாஸ்டர் கிராக்கு. அது வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செகண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. அது கிராக் விஷன் ஆப் தான், வேறு எந்த டேஞ்சரும் இருக்காது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். அதுவும் 16.9 கொடுத்துங்க. கொடுத்துட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பிளாக் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு உடனே லேயர்னு ஒன்று இருக்கும், அந்த லேயர் ஆப்ஷனில் போய் மீடியான்னு கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிக்சல் லேப் அது இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஏ கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு டைம் டியூரேஷன் இருக்கும், கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுங்க. அப்போ இதை ஃபுல்லாக வந்து செட் பண்ணுங்கள். உங்கள் நேமை வந்து லைனாக செட் பண்ணுங்கள். திரும்ப மீடியான்னு கொடுத்து அந்த ஏஎஸ்ஹெச் ஓகே அதை ஃபஸ்ட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்து வைங்க. இப்போ இப்போ வந்துருக்குங்களா, இதில் வந்து பிளெண்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துங்க. இப்போ எனேபிள் பண்ணுங்கள். நார்மல் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்து பிளெண்டிங் கொடுத்தனா பக்கத்தில் வந்துடும். அந்த எவ்வளோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாகணும்னா சின்னதாகிக்கலாம். உங்களுக்கு நேமுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து பெருசாகிக்குங்க. பெருசாக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அது கரெக்டான இடத்துல செட் பண்ணிடுங்க. அப்படியே இப்போ அசோக்னுங்கிறது கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த இடத்துல ஒரு ஆர் மட்டும் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். அந்த ஆர் மட்டும் இப்போ நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ ஆர் கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீனு கொடுக்க போகிறோம். இது வந்து நார்மல் வெர்ஷனில் வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அது நான் யூஸ் பண்ணுறது வந்து கிராக் விஷன் தான். இந்த கிராக் விஷன் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் நான். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஒருத்தவங்க டவுன்லோட் பண்ணுங்கள். என்னுடைய மெகானுங்கிற ஆப்பில் வந்து நான் இதை வந்து இது பண்ணுறேன், அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. இது யூஸ் பண்ணாத மட்டும்தான் இந்த மாதிரி வரும். அந்த கிராக் விஷனுடைய லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன் நான். அதுக்கு அடுத்தது நான் வந்து கீழே வந்து நம்ம ஒரு எஃபெக்ட் ஃபைலை வந்து கீழே லிங்க்கு கொடுத்துருக்கேன் என்னுடைய மெகா ஆப்லேருந்து. அதை வந்து கொஞ்சம் டவுன்லோட் பண்ணிங்க. அதை டவுன்லோட் பண்ண மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும் நம்மளால். இந்த அதில் வந்து கொடுத்துருப்பேன் நான் ஆல்ரெடி அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அப்போ தான் அதோடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுலேயும் பிளெண்டிங்னு கொடுத்துங்க, ஸ்க்ரீன்னு கொடுத்துங்க. ஸ்க்ரீன் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு தாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ண உடனே அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மாதிரி வரும். நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் மட்டும் தான் அது வரும். எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுங்க, ஓரளவுக்கு அதிகமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. அந்த ரெட் கலர் மட்டும் எங்கே வருதுன்னு பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க உங்களுக்கு வர மாதிரி. ஃபுல்லாமே வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் இதோடு தள்ளி வச்சுங்க. உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் தேவையோ கொஞ்சம் அதிகமாகவே வைங்க. ஏன்னா வச்சுட்டேன் எல்லாத்துக்கும் நான். ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு 2 டைம் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அந்த ரெட் கலர் மட்டும் கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சா போதும் உங்களுக்கு.
இப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய நேம் வந்து இருக்குது எப்படி வருதுன்னு பாருங்க. கரெக்டாக வருதா இப்போ எனக்கு? இந்த வீடியோவை நீங்கள் ட்ரிம் பண்ணியிருந்தாலும் ட்ரிம் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா கூட நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ வருது பாருங்கள், அந்த A1 மட்டும் ரெட் கலர் வருது, மற்ற எல்லா இடமெல்லாம் ஒயிட் கலராக வருதா? இது செம்மையாக இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.